ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹெச் ஃபுட் ஹெச் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கிறிஸ்மஸ் டைமில் வந்து பேக்கிங் ஆர்டர் எடுத்திருந்தேன். ஸோ அந்த பேக்கிங் ஆர்டரோட வீடியோஸ் வந்து நான் அப்போவே அப்லோட் பண்ணியிருக்கணும். பட் என்னால் ரொம்ப 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 பிஸியாக இருந்ததுனால அதை அப்லோட் பண்ண முடியல. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அதனால தான் கிறிஸ்மஸ் டைமில் என்னோடய பேக்கிங் ஆர்டர் ஜேர்னியை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு எப்போவுமே கிறிஸ்மஸ் பலகாரங்கள் ஸ்பெஷலாக இருக்கணுன்றதுக்காக அந்த டைமில் மட்டும்தான் இதை பேக் பண்ணுவேன். ஸோ பார்த்திங்கன்னா ப்ளம் கேக் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா 2 வகையில் செஞ்சுருந்தேன். ஒன்று பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ப்ளம் கேக், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாமே சாப்பிட்றதுக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்துட்டு ரம் யூஸ் பண்ணி பண்ணுற ப்ளம் கேக். அது ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் அதை எப்பவுமே வாங்குவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கோகோனட் மேக்ரூன் குக்கீஸ். இது வந்து நம்மளுடைய இந்தியன் டச்சில் இருக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்மண்ட் ரோக்கா. நம்ம காஸ்கோலெலாம் ரொம்பவே வந்து வாங்கி சாப்பிட்ற ஒரு சூப்பரான ஒரு ரோக்கா. ஸோ அது வந்து செமையாக போச்சு இந்த தடவை. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல ஹிட் கொடுத்தது. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து செம்ம ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நுகெட்ஸு. இந்த நுகெட்ஸ் வந்துட்டு பல வகையில் பல முறையில் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆட் பண்ணி பண்ணலாம். அந்த வகையில் நுகெட்ஸும் வந்து செம ஹிட்டாக வந்து ஆர்ட்ரு வந்திருந்தது. ஸோ ஒரு சூவியாக நட்டியாக சாப்பிட்ணுன்றவங்க கண்டிப்பாக வந்து நுகெட்ஸை ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ட்ரீம் கேக். இந்த வருஷம் வந்து கிறிஸ்மஸ் பேக்கிங்கில் நான் நியூவாக ஆட் பண்ணியிருந்தது இந்த சாக்லேட் ட்ரீம் கேக் தான். எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த வைரல் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்லலாம். ஸோ அதனால் நானும் இதை செல் பண்ணணுன்ட்டு ரொம்பவே விருப்பப்பட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த தடவை சாக்லேட் ட்ரீம் கேக்கும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆர்டர் பண்ணியிருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இந்த சாக்லேட் ட்ரீம் கேக் வந்து எல்லோரும் வாங்க வைக்கணுன்ற எண்ணத்தில் வந்து இந்த ஒரு டின்னை வந்துட்டு 1599க்கு நான் சேல் பண்ணேன். செம ஹிட்டாக போச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த கேக் டின்னும் வந்து குவாலிட்டியான கேக் டின். இதில் நீங்கள் கேக் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அச்சுமுறுக்கு எப்போவுமே வந்து எல்லாருமே சாப்பிட்றது தான். ஸோ அதனால் வந்து இந்த தடவை நார்மல் அச்சுமுறுக்கும் வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தேன். அண்டு சாக்லேட் அச்சுமுறுக்கும் போட்டிருந்தேன். செமையாக போச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ என்னோடய கிட்ஸும் வந்து செமையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இது மாதிரி ஃபுல் பேக்கேஜ் நான் என்னென்ன ஐட்டம்ஸ் செஞ்சுருந்தனோ அதெல்லாம் கூட வந்து ஒரு சாக்கெட்ரி போர்ட் மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்தேன். ஸோ அது அவங்கக்கிட்ட இருந்தும் நல்ல நல்ல ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப கிடச்சிது. ரொம்பவே ஹாப்பி நான். நிறைய பேர் நியூ கஸ்டமர்ஸும் இருந்தீங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸும் இருந்தீங்க. ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு நானே போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்தேன். ஸோ அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்த பலகாரம் வந்து அவங்கக்கிட்ட போய் சேஃபாக நான் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறேன், ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போய் சேர்க்குறேன்ற ஒரு சந்தோஷம் தான் வந்து என்னை வந்து உற்சாகமாக வச்சுட்ருந்தது. ஸோ இவ்வளோ ஆர்டர் நம்ம எடுத்துட்டோம். பட் அந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம், எப்படி போயிட்டு நம்ம கொடுக்க போகிறோன்றது வந்து ஒரு பெரிய மலைப்பான விஷயமாகவே இருந்தது. ஸோ அந்த கிறிஸ்மஸ்க்கு அந்த 15 to 25 வரைக்கும் இருந்த அந்த 10 டேஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேக்கிங் ஒர்க் தான் போய்கிட்டே இருந்துச்சு. சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. நான் ஒரு ஆள் அவ்வளோ ஆர்டர்ஸு. ஸோ எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்றது ஒரு மலைப்பான விஷயமாக தான் இருந்தது. அதையும் மீறி கடவுளோட அருளால் வந்துட்டு நல்லபடியாக என்னோடய வேலையெல்லாம் முடித்து எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் முடித்த கையோடு அப்பப்போ போயிட்டு நான் டெலிவரியும் கொடுத்துட்ருந்தேன். அதனால் என்னால் இன்னும் சூப்பராக வந்து வீடியோ எடுக்க முடியல. என்னோடய எல்லா ஆர்டர்ஸையுமே வச்சு எனக்கு எடுக்கணும்னு ஆசை. பட் அப்பப்போ ஆர்டர்ஸை வந்து நான் கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால என்னால் அந்த மாதிரி ஃபுல் வீடியோ போட முடியல. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த 2025 கிறிஸ்மஸ் பேக்கிங் ஆர்டர் வந்து செமையாக போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆர்டர் கொடுத்த எல்லா மக்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அண்ட் ஆர்டர் கொடுத்தவங்க வந்து உடனுக்குடனே வந்துட்டு அதை சாப்பிட்டு பார்த்து எனக்கும் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.